மக்களே, நீங்க இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு தெரியல. பட் இந்த வீடியோவ பண்றதுக்கு நாங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க ஊர்ல குளித்துறையில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமுக்கு யமஹாவோட ரேசிங் டிஎன்ஏ ஓட இருக்கக்கூடிய யமஹா YZF R3 வெஹிக்கிள் வந்து வந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஷோரூம் வந்து ஒரு ப்ளூ ஸ்கொயர் ஷோரூமா வந்து அப்டேட் ஆயிருக்குது. இந்த பிரீமியம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இந்த ப்ளூ ஸ்கொயர் ஷோரூம்ஸ்ல தான் எக்ஸ்க்ளூசிவா அவைலபிளா இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம டீடைலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த YZF R3 அப்படிங்கிற இந்த குட்டி பீஸ்டோட ஒரு டீடைலான வாக் அரவுண்ட் பார்க்க போறோம். கூடவே இந்த ப்ளூ ஸ்கொயர் ஷோரூமுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பார்த்திருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ இந்த வெஹிக்கிள் எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குளித்தலை ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம் தான். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோலயும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. யமஹா வெஹிக்கிள்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா பிரீமியம் செக்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸ் வரைக்கும் எது வாங்கினாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யமஹா R3 இந்த குட்டி பீஸ்டோட ஒரு ஃபுல் வாக் அரவுண்ட் நம்ம பார்ப்போம். இந்த குட்டி பீஸ்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ட்வின் சிலிண்டர் என்ஜின் 321 சிசி இருக்கக்கூடிய ஒரு ட்வின் சிலிண்டர் என்ஜின். கூடவே இதோட பவர் அவுட்புட் பார்த்தோம்னா 42 பிஹெச்பி வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கூடவே வந்து டாப் ஸ்பீடு வந்து மேக்ஸிமமா நீங்க ட்ராக்ல எல்லாம் ஓட்டுற ஸ்டேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா 180 வரைக்கும் வந்து இதோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீடுமே வந்து போகும். அவ்வளவுத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெஹிக்கிள். ஓவரால் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷை பத்தி ஃபர்ஸ்டே வந்து கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில வந்து இருக்குது. ஆக்சுவலா ஓவரால் டிசைனோட இந்த இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிக்கர் பைக்கான அந்த R1 அப்படிங்கிற அந்த பைக்கோட ஒரு டிசைன் இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கு ஃபுல்லாவே வந்து தெரியும். அந்த ஃபேரிங் ஆகட்டும், சைட்ல வரக்கூடிய அந்த விங்லெட்ஸ் எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு விங்லெட் மாரி குடுத்து, அந்த ஏரோடைனமிக்ஸ வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து அதிகமா குடுத்து ஒரு ஷார்ப் அண்ட் ஆங்குலரா கொண்டு வர முடியுமோ, அதுக்கேத்த மாரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ் யூசுவல் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா, எல்இடில தான் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 2 சைட்லயுமே வந்து வருது. அதுல வந்து டிஆர்எல்லாவுமே வந்து ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு குட்டியா, கியூட்டா வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டான விஷயம், இப்போ இந்த 2025 அப்டேட்ல என்னன்னா, வண்டி வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது வந்து பார்த்தோம்னா, 2015ல வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019ல ஒரு சின்ன அப்டேட் குடுத்திருந்தாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த 2025 அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டட் மாடல்ல நமக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து குடுத்திருக்காங்க. பெரிய 300 மில்லிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்ஸ்மே வந்து வருது. அலாய் வீலோட டிசைன் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்போக்குக்குமே வந்து 2ஆ ஸ்ப்ளிட் ஆகி போறது மாதிரியான டிசைன் குடுத்திருக்காங்க. சைட்ல டீடைலிங் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரேஸ் பைக்கோட அந்த ஓவரால் தீம்ல தான் வந்து இருக்குது. சைட் பேனலிங்ல இந்த பிளாஸ்டிக் பேனல்ல பார்த்தோம்னா, ஒரு டெக்ஸ்சர்டு ஃபினிஷ் வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீலோட சைஸ் பார்த்தோம்னா, ஃப்ரண்ட், ரியர் 2மே வந்து 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் குடுத்திருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து வருது. ரியர்ல வந்து டிஸ்கோட சைஸ் வந்து 220 மில்லிமீட்டர்ஸ் வந்து டிஸ்கோட சைஸ் வரும். ஃப்ரண்ட்ல வந்து 110/70, பின்னாடி வந்து 140/70 வரக்கூடிய டயர்ஸுமே வந்து போட்டிருக்காங்க. ரியர் எண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல பாயிண்டடா வந்து முடிச்சிருக்காங்க. அதுல டாப்ல தான் வந்து உங்களுக்கு பிரேக் லைட் வருது. அதுக்கப்புறம் அந்த டெயில் டைடில கியூட்டா வந்து அந்த குட்டியான இண்டிகேட்டர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் வந்து கீழே வந்து வந்துருது. இந்த டெயில் டைடில பார்த்தீங்கன்னா, அடிஷனலா இதுல ஒரு பிளாஸ்டிக் மேனிஃபோல்ட் மாரி சின்னதா குடுத்திருக்காங்க. இதோட மெயின் பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் வந்து ரொம்ப ஸ்பிளாஷ் ஆகி வெளிய தெறிக்காம இருக்கிறதுக்கு ஏத்த மாரி குடுத்திருக்காங்க. மத்தபடி அந்த ரேஸ் பைக்கோட லுக் மாரி அப்படியே ஷார்ப் அண்ட் பாயிண்டடா வந்து இருக்கு. ரியர் சஸ்பென்ஷன பொறுத்தவரைல உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் குடுத்திருக்காங்க. வித் ப்ரீலோட் அட்ஜஸ்டோடயே வருது. இப்போ வெஹிக்கிள்ல ஏறி உட்கார்ந்துமே வந்து பார்ப்போம். இதுல வந்து வண்டியோட சீட் ஹைட் பார்த்தோம்னா 780 மில்லிமீட்டர்ஸ் தான் வந்து சீட் ஹைட். ஸோ வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியான ஒரு ரைடரா இருந்தீங்கன்னாலும் ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட வெயிட்டுமே வந்து 169 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. இப்போ ஓவரால் நம்ம அந்த இருக்கக்கூடிய பொசிஷனுமே வந்து பார்த்தோம்னா, ரொம்ப அதாவது ஒரு ரேஸ் பைக் அப்படிங்கும்போது ரொம்ப லீன் ஃபார்வர்டா அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இருக்கு. இப்போ என்னோட ஹைட்டுமே வந்து கிட்டத்தட்ட 6 அடி. அதாவது 5'11" என்னோட ஹைட்டு. அதுக்குமே வந்து என்னோட ஃப்ரேமுக்கு வண்டி கரெக்டா ஃபிட் ஆகுது. என்னன்னா டேங்குக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ல கரெக்டா என்னோட நீ ரெஸ்ட் ஆகுது. கொஞ்சம் கமிட்டடா அதாவது ரியர் செட்டா வந்து ஃபுட் பேக்ஸ் வருது. கரெக்டா வந்து இருக்க முடியுது. என்ன பாசிட்டிவான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டே டு டே யூஸ் பண்றதுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு இது இருக்கு. நம்ம அன்கம்ஃபர்டபுளா பெண்ட் பண்ணாம யூஸ் பண்றதுக்கு சூப்பராவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வைசருமே வந்து நீட்டா வருது. இதுல வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா, அந்த ஃபோல்டபிள் மிரர்ஸுமே வருது. நீங்க ட்ராக்ல ஏதாவது எடுத்துட்டு போய் ஓட்டுறீங்க அப்படின்னா, ஃபோல்டு பண்ணி வச்சுட்டீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக் எஃபிஷியன்சியுமே வந்து கிடைக்கும். ஓவரால் இந்த டேங்கோட ஹைட்டுமே வந்து கொஞ்சம் நியூட்ரலா, கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால, டே டு டே யூசேஜுக்கு பக்காவாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாரோட அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா,
ஒரு காஸ்ட் அலுமினியம் யூனிட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து மோர் பிரீமியம் பைக்கான YZR M1 அப்படிங்கிற அவங்களோட ஒரு பிரீமியம் பைக்ல இருந்தா இந்த டிசைன் அப்புறம் இந்த காம்பனன்ட் வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா ஒரு LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல வந்து டாக்கோமீட்டர், உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கிளாக், அப்புறம் வந்து என்ஜின் டெம்பரேச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிப் மீட்டர், அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களுமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அப்புறம் வந்து ரைட் சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த வார்னிங் லைட்ஸுக்கான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. இதுலேயே தான் உங்களுக்கு கீக்கான இதுவுமே வருது. இந்த இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மேட் ஃபினிஷ்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ரிச்சான ஒரு லுக்குமே வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு இன்டகிரேட்டடாக வந்து என்ஜின் கில் ப்ளஸ் வந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்ப்ஸ் வருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச், அப்புறம் வந்து இண்டிகேட்டர், ஹார்ன், அப்புறம் வந்து பாசிங் லைட்டுமே வருது. உங்களுக்கு கிளச் அப்புறம் அந்த பிரேக்குக்கான லீவர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபேக்டரி ஃபினிஷ்ல, அதாவது பெயிண்டிங் எதுவுமே இல்லாமல் ஃபேக்டரி ஃபினிஷ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு 40 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வருது. இப்போ இந்த வெஹிக்கிளோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து டீடைல்டா நம்ம வண்டியை ஓட்டி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா டீடைல்டா தெரிஞ்சுப்போம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டும் இல்ல இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டுறவங்க கண்டிப்பா வந்து ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க. பாத்தீங்கன்னா யமஹாவோட அஃபிஷியலான ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஐஸ்வர்யா மோட்டார் ஷோரூம்லேயே வந்து அவைலபிளா இருக்குது. ரைடிங் கியர்ஸ், ஹெல்மெட்ஸ், அதுக்கப்புறம் ஆல் வெதர் ஜாக்கெட்ஸ், உங்களுக்கு ரைடிங்கான கிளவுஸ், இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸுமே எங்க அவைலபிளா இருக்குது. நம்மளை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றோமோ அந்த ரைடிங் டைம்ல வெஹிக்கிளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நிறைய ஆக்சசரிஸுமே இருக்குது. என்ஜினை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ஜின் ஆயில்ஸ், கியர் ஆயில், அப்புறம் வந்து உங்களுக்கு செயினை ரெகுலரா மெயின்டைன் பண்றதுக்கு செயின் கிளீனர், லூப், அப்புறம் வண்டியை இன்னுமே வந்து பளபளன்னு வச்சுக்கிறவங்களுக்கு பார்ட்ஸ் கிளீனர், வண்டியோட ஓவரால் பாலிஷிங்கான திங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல ஆக்சசரியா வந்து நீங்க கொஞ்சம் கஸ்டமைஸ்டா உங்களுக்கு ஸ்டிக்கரிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. சில வெஹிக்கிள்ஸ்ல வந்து நமக்கு நார்மல் பல்ப்ஸ் வரும். அதுல வந்து உங்களுக்கு எல்இடி ஃபிளாஷர் ஆட் பண்ணணும்னா அதுக்கான ஆக்சசரிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக் அந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கான விஷயங்களுமே எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. யமஹா மோட்டார் சைக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா மோட்டார் சைக்கிள்ஸுக்குமே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த 150cc செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது FZX, FZ V3, FZ S ஓட V3, FZ S V4, அதுக்கப்புறம் வந்து R15 V4, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் லைனப் ஆஃப் பைக்ஸ் வந்து தெரியும். அதுலயுமே வந்து என்னன்னா R15க்கு கூட நல்ல ஃபங்கியான கலர்ஸ் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தீம்டான வெஹிக்கிள்ஸ் கொடுக்கறது அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்டைலிஷ் அண்ட் ப்ரீமியமா வந்து இந்த வெஹிக்கிள் லைனப் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஷோரூம்ல பார்த்தோம்னா வெஹிக்கிள்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து அதோட ஃபுல் ஸ்பெக் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ யமஹாவோட இந்த ஸ்கூட்டர் லைனப்லேயே பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 125cc ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்டா வந்து இந்த ஹைபிரிட் சிஸ்டம் கொண்டு வந்து மேக்ஸிமம் மைலேஜ் அவுட்புட்டை வந்து கொடுத்ததும் இவங்க தான். இது வந்து உங்களுக்கு டீலக்ஸ் மாடல் ரே ZR-ஓடது, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ரேலி அந்த எடிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேசினோலையுமே ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் எடிஷனுமே வந்து வந்துருது. ஸோ இதுல எல்லாத்துலேயுமே அந்த ஹைபிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமம் மைலேஜ் அப்புறம் வந்து அந்த ஒரு ரிலையபிலிட்டி வந்து கிடைக்குது. ஏன்னா நாங்களுமே வந்து பர்சனலாக ஒரு ரே ZR வந்து வீட்லேயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸோட ஒரு லைனப்புமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுவே வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதுலேயுமே வந்து மல்டிபிள் கலர்ஸ் கொஞ்சம் ஃபங்கியான ஆப்ஷன்ஸோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட 150cc இருக்கக்கூடிய அவங்க ஒரு ஸ்கூட்டர், மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர் இந்தியாவிலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா R15ஓட என்ஜினை பேஸ் பண்ண ஒரு ஸ்கூட்டர் தான் வந்து இதுவுமே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து நமக்கு இந்த ப்ளூ ஸ்கொயர் ஷோரூம்ஸில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷோரூமோட மேனேஜர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து இப்போ நானும் பர்சனலாக வந்து கஸ்டமர் தான். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளும் பேசி பழகி இருக்கோம்.
எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சோஃபார் அவங்கள்ட்ட ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரெகுலர் சர்வீஸுக்குமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அடிஷனலாக அவங்க வந்து கஸ்டமர்ஸை எவ்வளோ தூரத்துக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்களோட கஸ்டமர் பொறுத்தவரையில எல்லாருமே வந்து எங்களோட ஓனர்ஸ் மாதிரி தான். ஸோ நாங்கள் ட்ரீட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். எந்த ஒரு கஸ்டமரும் இங்கே வந்துட்டு எனக்கு வண்டி பிடிக்கல, இல்லை எனக்கு இந்த வண்டி வேண்டாம் அப்படி யாரும் சொன்னதில்லை. ஏன்னா எங்களுடைய ஸ்டாஃபும் சரி, எங்களுடைய மற்ற எல்லாருமே வண்டியை கொடுக்கும்போது ஹாப்பியாக தான் கொடுக்குறோம். அவங்களை எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதும் ஹாப்பியாக தான் பண்ணி கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு வாடிக்கையாளர் எப்பவுமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ளூ ஸ்கேர் அப்கிரேடுமே வந்து கிடைச்சிருக்கு. Yes. ஸோ எங்கள் சேனல் சார்பாகவும் ஒரு ஆல். தேங்க்யூ. ஸோ டீட்டெயில்டாக இந்த YZF R3யோட ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து, அதாவது வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். கூடவே இந்த ப்ளூ ஸ்கொயர் ஷோரூம்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ், அப்புறம் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்குமே ஏதாவது புக்கிங்ஸ் இல்லை வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணணும்னு எதுனாலும் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.